ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஐசோமெட்ரிக் வியூ, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இங்கே கேட்டிருக்கிறது நமக்கு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். ஸோ இது எப்படி வரைகிறதுன்ற அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆஃப் ஏ ஸ்பியர், ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஆஃப் டயாமீட்டர், இந்த ஸ்பியரோட டயாமீட்டர் 32 mm. கெப்ட் சென்ட்ரலி ஓவர் ஏ ஃப்ரஸ்டம். இது வந்து ஒரு ஃப்ரஸ்டம். எந்த ஃப்ரஸ்டம்னா ஸ்கொயர் பிரமிட் ஃப்ரஸ்டமில் இது இருக்குது. ஆஃப் ஹைட், இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm, ஓகேவா? த ஃப்ரஸ்டம் எஸ் ஏ பேஸ் சைட் ஆஃப், ஃப்ரஸ்டத்தோடைய பேஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 70 mm இருக்குது. அண்ட் கெப்ட் டாப் சைடு, அதோடைய டாப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ இதோடைய ஸ்கொயர் பிரமிட்னா இந்த ஸ்கொயர் பிரமிடை நான் கட் பண்ணுறேன். இதோட கட் பண்ணோம்னா இந்த பேஸ் சைடு 70 mm, இந்த மேலே இருக்கிற டாப் சைட் 40 mm இருக்குது. அது மேலே ஒரு ஸ்பியர் இருக்குது, ஓகேவா? ஸ்பியர்னா ஒரு பால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இங்கே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கேட்டாவே வி நீட் டு ட்ரா த ஐசோமெட்ரிக் ஸ்கேல், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஐசோமெட்ரிக் ஸ்கேலை இதில் வரையணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். டோட்டல் இருக்கிறதுலே பெரிய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 70, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 32, ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கேருந்து 70க்கு ஒரு டிஸ்டன்ஸ் வரைகிறேன். ஏன்னா 70க்கு டிஸ்டன்ஸ் வரைஞ்சி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வரைய முடியும். நம்ம இருக்கிறதுலே நம்மளுடைய பெரிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 70, ரைட்டாப்பா? ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணலாம், 70க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடலாம், ஓகேவா? இதான் என்னுடைய ஹரிசாண்டல் லைன். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, 70, ரைட்டா? ஸோ இதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதோட டிஸ்டன்ஸ் 70. இதோட டிஸ்டன்ஸ் 70. இதோட டிஸ்டன்ஸ் 70. அடுத்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடுத்த டிஸ்டன்ஸ் 50. அடுத்த பெரிய டிஸ்டன்ஸ் 50. ஸோ இப்போ இதுலேருந்து 50 எடுத்துடலாம். 50 எங்கே வருது பாருங்கள், இதுலேருந்து டைரெக்டாக எடுத்தோம்னா இது 70னா இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 50, இதனுடைய 50. ஸோ இப்போ இந்த 50க்கு என்ன பண்ணிடலாம், டிஸ்டன்ஸ் வரைஞ்சிடலாம். இந்த 50க்கு டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம்னா இட் வில் பி லைக் திஸ். இந்த 50க்கு டிஸ்டன்ஸ் வரைஞ்சிடலாம். இதுலேருந்து இருக்கிற இதோடைய டிஸ்டன்ஸ் 50. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 50, ஓகேவா? அடுத்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ இப்போ அடுத்த டிஸ்டன்ஸ் 40 வரைஞ்சிருவோம். 40 இதுலேருந்து இந்த பேரலல் லைனை நம்ம போட்டோம்னா இது நமக்கு என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும், இல்லைப்பா? இதோட டிஸ்டன்ஸ் 40. இந்த டிஸ்டன்ஸ் 40. எல்லா டிஸ்டன்ஸையும் நான் ஒரு ஸ்கேலில் வரைகிறேன். அடுத்தது 40க்கு அப்புறம் இருக்கிறது 32. இந்த 32 நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது. இது டயாமீட்டர், நம்ம ரேடியஸ் வச்சு தான் காம்பஸில் வரைய போகிறோம். அப்போ அது எவ்வளோ வரைஞ்சிடலாம், 16 வரைஞ்சிடலாம். 16 தானே நம்மளோட டயாமீட்டர் வரப்போகுது. இங்கேருந்து என்ன 15, 16 வரைஞ்சிடலாம். அந்த 32 நமக்கு அதிகமாக தேவைப்படுது, ஏன்னா நம்ம ரேடியஸ் வச்சு தானே வரைய போகிறோம். ஸோ இப்போ அதனால் இங்கேருந்து என்ன பண்ணலாம், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 16க்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 16, ரைட்டாப்பா? இந்த டிஸ்டன்ஸ் 16. இந்த டிஸ்டன்ஸ் 16, ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து இது டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐசோமெட்ரிக் லென்த்தாக இதை நான் மாற்றணும் அப்படின்னா ஐ ஷுட் டேக் 15 டிகிரி ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணணும், இது ஆரிஜினாக சூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து 15 டிகிரி எடுக்கணும். ஸோ இப்போது இது வர 10 டிகிரி, இது 15 டிகிரி எடுக்கிறேன். ஸோ 15 டிகிரிக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு டைரெக்டாக ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். ஸோ இப்போ இதோடைய ஆங்கிள் எவ்வளோப்பா, 15 டிகிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த எண்ட்லேருந்து இங்கே எவ்வளோ டிகிரி, 45 டிகிரி சூஸ் பண்ணுப்பா. இந்த எண்ட்லேருந்து எவ்வளோ டிகிரி சூஸ் பண்ணுறீங்க, 45 டிகிரி சூஸ் பண்ணுப்பா. ஸோ இது வந்து ரூல், ஐசோமெட்ரிக் லென்த் வரைகிறதுக்கு இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதுலேருந்து 45 டிகிரி இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணோம்னா இந்த 70லேருந்து இந்த 45 டிகிரி லைன் எங்கே இருக்கோ அந்த லைனுக்கு இது டைரெக்டாக மீட் ஆகும். இதோடைய ஆங்கிள் 45 டிகிரிப்பா, ஓகேவா?
ஸோ இப்போது ஐசோமெட்ரிக் லென்த்னா என்னது 70 இன்ட்டு 0.82 இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே படிச்சிருப்பீங்க. அது போட்டால் என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு 70க்கு. ஸோ அதே மாதிரி இது 70க்கு இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ இது 50க்கு வரைஞ்சிருக்கும், இது 40க்கு, இது 16க்கு. இது எல்லாத்துக்கும் இந்த லைனை பேரலாக போட்டால் எல்லாத்தோட என்ன கிடச்சிரும், எனக்கு ஐசோமெட்ரிக் வியூ கிடச்சிரும். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு நேராக இதை பேரலாக போடுறேன், இதோட ஐசோமெட்ரிக் வியூ கிடைக்கும். இதுக்கு நேராக இதை பேரலாக போடுறேன், இதோட ஐசோமெட்ரிக் வியூ கிடைக்கும் 40யோட. இதுக்கு நேராக இதை பேரலாக போட்டால் 16ஓடைய ஐசோமெட்ரிக் வியூ நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தோடைய ஐசோமெட்ரிக் வியூ நம்ம இங்கே கிடைக்கிற மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதோடைய டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ வரையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு XY லைன் போட்டுக்கிறேன். இங்கேன்னு சூஸ் பண்ணுறேன், ரோலர் வச்சு இங்கே ஒரு XY லைன் போட்டுக்கிறேன். XY லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற இந்த ஸ்கொயர் பிரமிடோடைய பெரிய சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 70 கொடுத்துருக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணணும், இப்போ 70 சூஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இதுலேருந்து கீழே இருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பண்ணிக்கிறேன், 70 சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லைன் என்னவாக இருக்கணும், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு பர்பண்டிகுலராக இந்த லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பர்பண்டிகுலராக சூஸ் பண்ணிக்கிறேன். பர்பண்டிகுலராக சூஸ் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் லைன் முதல்ல வரைகிறேன். அதுக்கப்புறம் நம்ம 70 லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? இதுக்கு ரெஃபரன்ஸ் லைன் வரையிடலாம். ஸோ இப்போ இதுலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 70 mm. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து 70 mmக்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். இது ஆனால் இங்கே 70 லைன் வரைகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லுவேன்னா, இதை நம்ம என்ன லென்த்தாக மாற்றிருக்கோம், இங்கே ஐசோமெட்ரிக் லென்த்தாக மாற்றிருக்கோம்ல ப்ராப்ளத்தில். அப்போ இந்த ஐசோமெட்ரிக் லென்த்துக்கு தான் நான் என்ன பண்ணணும், இதை வரையணும். ஸோ இப்போ இதுலேருந்து டேரெக்டாக இந்த ஐசோமெட்ரிக் லென்த்தோடைய டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த 70 வரையக்கூடாது, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து இருக்கிற ஐசோமெட்ரிக் லென்த்து தான் 70யோட ஐசோமெட்ரிக் லென்த் எடுக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறேன், அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஆர்க் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுதான் என்னுடைய ஸ்கொயர், இதுதான் என்னுடைய ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன், இதுக்கு டைரெக்டாக இதுக்கு ஒரு பேரலல் லைன் போட்டுக்கிறேன். இதுக்கு டைரெக்டாக இதுக்கு ஒரு பேரலல் லைன் போட்டுக்கிறேன். இது XY லைனில் இடிக்காத மாதிரி. ரைட்டா? இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன தான் வரணும், இந்த டிஸ்டன்ஸ் என்ன கட் பண்ணணும் அதுதான் வரணும். அதனால என்ன பண்ணிடுறேன், இங்கேயும் ஒரு ஆர்க் எடுத்துடுறேன். ரைட்டா? இதுக்கு நேராக இது என்ன ஆகுது, இதுக்கு பேரலாக வரப்போகுது. அதனால இந்த லைனையும் நான் என்ன பண்ணிடுறேன், டார்க் பண்ணிடுறேன். இதுக்கு நேராக இது என்ன வரப்போகுது, இதுக்கு பேரலாக வரப்போகுது. இதையும் நான் என்ன பண்ணிடுறேன், டார்க் பண்ணிடுறேன். ரைட்டா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம இங்கே போட்டாச்சு. ஸ்கொயரை இங்கே போட்டாச்சு. இது என்னுடைய எக்ஸு, இது ஒய், இது விபி, இது ஹெச்பி. இது என்ன குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவாப்பா? இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் எடுப்போம், ஏன்னா ஸ்கொயர் பிரமிட் இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம், இதுக்கு மிட் பாயிண்ட் எடுப்போம். இதையும் இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுவோம். இந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ இதோடைய ஆர்ஜின் கிடச்சிச்சு. இதோட மிட் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு தான் எடுக்கும். எவ்வளோக்கு, 50க்கு தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ 50க்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு இதுக்குள்ளார நான் என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் வரையணும். ரைட்டாப்பா? இதுக்குள்ளார ஒரு ஸ்கொயர் வரையணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஹரிசாண்டல் லைனும் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோடைய டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணணும்ப்பா ஸ்கேலை வச்சு. இதோடைய இன்னர் சைடு, டாப் சைடு எவ்வளோ இருக்குது, 40 இருக்கா. இந்த 40யோட என்னைக்கு வரைகிறேன் அப்படின்னா அதோடைய ஐசோமெட்ரிக் லென்த்தை பார்க்குறேன். இந்த 40யோட ஐசோமெட்ரிக் லென்த் எவ்வளோ இருக்குது, காம்பஸில் எடுக்கலாம். இந்த 40யோட ஐசோமெட்ரிக் லென்த் வந்து இது. ரைட்டாப்பா? இதான் என்னோட ஐசோமெட்ரிக். இந்த ஐசோமெட்ரிக் லென்த்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். இதுலேருந்து மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இது எவ்வளோ இருக்குது, 35 இருக்குது. 35 இருக்குது. ஸோ 35 ஆர் 34 வருது. 34 வருது. ஸோ 34 டிவைடட் பை 2 போடுவோம். ஏன்னா பாதியாக தானே பிரிக்கணும். இதான் பாதியாக பிரிச்சுன்னா 1 2 is to 7 2 சார் 14, 17 34 வருதா. ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இந்த ஸ்கொயர் எப்படி பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நேராக 17 வைக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 17 வைக்கிறேன். 15 16 அடுத்து என்ன பண்ணுறேன், 17ல் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரோலர் ஸ்கேலை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போனோன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்ப்பா, 17லேருந்து இது 15 16 17 ஓகேவா, பாதி 17.
இந்த 17லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோலர் ஸ்கேலை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னாக்கா, இந்த ரோலர் ஸ்கேலை நான் அப்படியே மூவ் பண்ணிட்டே போனேன்னா 17 + 17 எனக்கு என்ன கிடைக்கும், 34 கிடைக்கும். அந்த 34க்கு நேரம் என்ன பண்ணிவிடுங்க, இந்த லைனை மீட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு லைன் போட்டாச்சுன்னா மிச்ச லைன்லாம் ஈஸி. இதுலேருந்து டைரெக்டாக என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு பேரல் லைன் போட்டுடலாம், இதுக்கு ஒரு பேரல் லைன் போட்டுடலாம், இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டுடலாம். ரைட்டாப்பா? ஸோ இப்போ இந்த குட்டி ஸ்கொயர் இங்கே வந்துடுச்சு. இதோடைய ஐசோமெட்ரிக் லென்த் நம்ம இங்கே எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்குள்ளாரெலாம் கட்டானதா, மீனிங் இது மட்டும் தான் டார்க்காக இருக்குது. அதனால் என்ன பண்ணிவிடுங்க, டைரெக்டாக இந்த போர்ஷனை டார்க் பண்ணிவிடுங்க, இந்த போர்ஷனை டார்க் பண்ணிவிடுங்க, இந்த போர்ஷனை டார்க் பண்ணுங்கள், இந்த போர்ஷனையும் டார்க் பண்ணுங்கப்பா. டார்க் பண்ணிவிட்டு இது ஸ்கொயராக பார்க்கறதுக்கு தெரியும், ஸ்கொயர் பிரமிட் இல்லையா? ஸோ இப்போ இதுலேருந்து இது டார்க், இதுலேருந்து இது டார்க், இதுலேருந்து இது டார்க், இதுலேருந்து இதுவும் டார்க். ரைட்டாப்பா? ஸோ இப்போ இதுக்குள்ளார எனக்கு என்ன தெரியுது, இந்த ஸ்பியர் தெரியுது. அந்த ஸ்பியருடைய ஐசோமெட்ரிக் டயா எவ்வளோ, இதுலேருந்து டைரெக்டாக எடுத்தோன்னா இதான் என்னுடைய ஐசோமெட்ரிக் டயா. ரைட்டா? ஐசோமெட்ரிக் வியூடைய இந்த டயா ஐசோமெட்ரிக் லென்த் ஏற்கனவே நான் எடுத்துட்டேன். இது எவ்வளோ இருக்குது, 16, ஐ மீன் 32 டயா. இதோடைய ரேடியஸ் நான் எடுக்கணும். ரேடியஸ் நான் இங்கே 16க்கு போட்டேன். இந்த ஐசோமெட்ரிக் லென்த் எடுத்துகிட்டு டைரெக்டாக இது என்ன பண்ணலாம், இதை ஆர்ஜினாக வச்சுட்டு இங்கே என்ன பண்ணிடலாம், ஒரு சர்க்கிள் போட்டுடலாம்ப்பா. இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுடலாம். சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ இந்த சர்க்கிளும் டார்க்காக தெரியும். அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த சர்க்கிளையும், ஐ மீன் இது மேலே ஒரு பால் இருக்கிற மாதிரி மீனிங். ஸோ இப்போ இந்த பாலையும் என்ன பண்ணிடலாம், டார்க்காக வரைஞ்சிடலாம். பாலையும் டார்க்காக வரைஞ்சிடலாம். இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூ வரையணுமா? இதோட ஃப்ரண்ட் வியூ எப்படி வரையலாம், இதுலேருந்து டைரெக்டாக இந்த லைனை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த லைனை டைரெக்டாக மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இந்த லைனையும் டைரெக்டாக மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இதான் என்னுடைய ஆர்ஜின். இந்த ஆர்ஜினுடைய ஹைட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஹைட்டு 50 கொடுத்துருக்காங்க. அதுக்கு எது எடுக்கணும், ஐசோமெட்ரிக் வியூவோடைய லென்த் எடுக்கணும். ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50. 50யோட ஐசோமெட்ரிக் வியூ லென்த் எவ்வளோ இருக்குது, இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் என்னுடைய என்ன லென்த், ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த் ஃபார் 50. 50க்கு இது ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த். ஸோ அப்போது இந்த ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த் எடுத்து டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆர்க் வரைகிறேன். வரைஞ்சிட்டு இதுக்கு நேரம் என்ன பண்ணிடலாம், இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுடலாம். ஹரிசாண்டல் லைன் போட்டுடலாம். இந்த லைன் எவ்வளோ தூரம் இருக்கணும், இந்த ஸ்கொயர் வரை இருக்கணும். அதனால் இதுக்கு டைரெக்டாக பேரலாக இந்த ஸ்கொயரை இங்கே வரைஞ்சிருவோம். இந்த ஸ்கொயரை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த ஸ்கொயரையும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ரைட்டாப்பா? ஸோ இப்போது இதுக்கு நேம் வச்சோன்னா இது என்னது, ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, இங்கே பேஸில் இருக்குது ஏபிசிடி. ஸோ இப்போ பேஸில் வச்சோன்னா இது ஏ டேஷ் ப்ராக்கெட்டில் டி டேஷ் ஆப்போசிட்டில் இருக்குது, இது பி டேஷ் ப்ராக்கெட்டில் சி டேஷ். அதே மாதிரி இதுக்கு பேர் வச்சோன்னா இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். ரைட்டா? இந்த பிக்யூஆர்எஸ் தான் இப்போ மேலே வரணும். ஓகே, அப்போ என்ன பண்ணிடலாம், இதை டைரெக்டாக பேஸில் ஜாயின் பண்ணிடலாமா? இங்கே ஒரு பேஸ் லைன் இருக்குது, பேஸ் லைன் இருக்குது. இந்த பேஸ் லைனை என்ன பண்ணிடலாம், இது கூட ஜாயின் பண்ணிடலாமா? ஏன்னா ஸ்கொயர் பிரமிடில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்குது. அப்போ இதையும் ஜாயின் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில். அடுத்தது இதையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இங்கே வர்றதுலாம் பிக்யூ, இந்த சிஸ்டம் தான் இங்கே ஸ்கொயராக நமக்கு தெரியுது. அப்போ இது என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக இதுக்கு பேர் வச்சோம்னா, இங்கே எப்படி ஏ பின்னாடி இருக்க டி தெரியாது, அதே மாதிரி இங்கே பினா பின்னாடி இருக்க எஸ் தெரியாது, பி டேஷ் ப்ராக்கெட்டில் என்ன டேஷ், எஸ் டேஷ். இது அதே மாதிரி இங்கே என்ன வரையலாம், கியூ டேஷ் ப்ராக்கெட்டில் ஆர் டேஷ். ஏன்னா ஆர் டேஷ் என்ன இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு பால் இருக்குது, அதோடைய ரேடியஸை நம்ம இங்கே எடுத்துடலாம். ஏற்கனவே 16 இங்கே வச்சுருக்கேன். அதோடைய ஐசோமெட்ரிக் லென்த்தை நான் இங்கே எடுக்கிறேன். ஐசோமெட்ரிக் லென்த்தை நான் இங்கே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், இதுலேருந்து அதோட ஐசோமெட்ரிக் லென்த் எடுத்து இதில் டைரெக்டாக ஒரு ஆர்க் வரைகிறேன். இதான் என்னுடைய ரேடியஸ். இப்போது ஐசோமெட்ரிக் லென்த்தோட ரேடியஸ். இப்போ இதை சென்டராக வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம், இதை சென்டராக வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணிடலாம், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். அகைன் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ரைட்டாப்பா? ரைட்டா? இப்போ என்ன ஆகுது, எனக்கு இது மேலே இந்த பால் வந்துடுச்சு. ஓகேப்பா? ஸோ இது எல்லாத்துக்கும் இதோடைய ஐசோமெட்ரிக் லென்த் எடுத்தாலும் அதோடைய உண்மையான டைமென்ஷன் தான் நம்ம வரையணும். அப்போ இதுலேருந்து இருக்கிற இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, உண்மையான டைமென்ஷன் ட்ரூ லென்த் எவ்வளோ அதை தான் நம்ம வரையணும். ட்ரூ லென்த் எவ்வளோ, இது 70. ரைட்டாப்பா? இது 70. இது அடுத்த இந்த சின்ன ஸ்கொயரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா, இது
70, இது எவ்வளோப்பா 40. ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த் எடுத்தாலும் நம்ம ட்ரூ ஷேப் தான் வரையணும். இது எவ்வளோ, அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம்னா இது எவ்வளோ 50. இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் வந்து 50. இதோடைய ரேடியஸ் எவ்வளோ, இந்த ரேடியஸ் வந்து ரேடியஸ் that is 30, இது 16, ரேடியஸ் 30. இதோட ட்ரூ ஷேப்போட டைமென்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதோடைய ஐசோமெட்ரிக் வியூ வரையலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து டேரெக்டாக மேலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். மேலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுறேன். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி சூஸ் பண்ணணும். இதோட மிடில் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், 30 டிகிரி சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதான் ஐசோமெட்ரிக் வியூ வரையறதுக்கான ரூல். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறேன், இதை மிட் பாயிண்ட்டாக வச்சுட்டு ரெண்டு சைடும் இங்கேருந்து இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இது இங்கேயும் இதை இங்கேயும். ஓகேவா, இப்போ இது என்ன ஏபிசிடின்னு வச்சுருக்கோமா, இது ஏற்கனவே ஸ்கொயர் ஷேப்பில் தானே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இங்கே வைக்கிற பாயிண்ட்டை ஏன்னு வச்சிடலாம். இப்போ ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் எடுப்போம். இங்கே இருக்குது ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ், ரைட்டாப்பா. ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, ரைட்டா. ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து ஏலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க் அடித்தோம்னா எனக்கு பியோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். அடுத்து ஏலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கா, ஏலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தானே, அது அப்படியே வரப்போகுது. ஏலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே ஒரு ஆர்க் அடிப்போம். அடுத்து டிலேருந்து சியோட டிஸ்டன்ஸும் அதான் வரப்போகுது. டிலேருந்து சியோட டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிப்போம். அடுத்தது இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் தான் இருக்க போது இங்கே ஒரு ஆர்க் அடித்தோம்னா இது ஏனா, இது பி, இது சி, இது டியாக இருக்கும், ரைட்டாப்பா. அப்போ இந்த ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணியாச்சு, இங்கே அப்படியே வரைஞ்சாச்சு. அப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த ஸ்கொயரை அப்படியே டார்க் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே இதோட ஐசோமெட்ரிக் வியூவில் தான் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ இதிலேருந்து இதை டைரெக்டாக இங்கே டார்க் பண்ணுங்கள். ஓகேவா, இதை டார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு இது ஆப்போசிட் சைடில் இருக்கு இல்லையா, அது தெரியாது. ஆப்போசிட் சைடில் தெரியாதனால இதை என்ன பண்ணிடலாம், டேஷ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஆப்போசிட் சைடில் இருக்குல்ல இந்த ஸ்கொயர், இப்போ இது தெரியாது, இதை டேஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட் சைடில் இருக்குது, இது என்ன பண்ணிடலாம், டேஷ் பண்ணிடலாம். கிட்டப்பா இப்போ இதோட ஹைட்டை வரையணும். இதோட ஹைட் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணிடலாம், இது எல்லாத்துக்கும் ஒரு காமனாக சும்மா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடுறேன். இதுக்கு நேராக இந்த ஆர்ஜினை வச்சுட்டு இதுக்கு என்ன பண்ணிடலாம், ரெஃபரன்ஸுக்கு இது ரெஃபரன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடுறேன். இதுக்கு நேராக சும்மா ஒரு லைனை சூஸ் பண்ணி இது பெர்பெண்டிகுலர் லைன், இது ரெஃபரன்ஸுக்கு இந்த ரோலர் ஸ்கேலை வைக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம், டிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், பியிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டோம்னா இதோட ஹைட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது எவ்வளோ ஹைட்டுன்றது. ஸோ இப்போ இதோட ஹைட்டு நம்ம இன்க்ளினேஷன் இல்லாமல் இதோட ஹைட்டை டைரெக்டாக இங்கே சூஸ் பண்ணுறோம். 50க்கு ஐசோமெட்ரிக் வியூவோட லென்த்து இங்கே எடுத்துருப்போம். இது சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டேன்னாப்பா இந்த ஹைட், இந்த இன்க்ளினேஷன் கிடையாது, இந்த ஹைட். இந்த ஹைட்டை சூஸ் பண்ணி எல்லாத்துலேயும் கட் பண்ணுங்கள். ஏலேருந்து இங்கே கட் பண்ணால் இது இங்கே கிடைக்குது. இப்போ இது என்னது, என்னுடைய பி பாயிண்ட். இங்கே பி வரப்போகுது, பட் ஆனால் இது ஏவோட டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் இது என்ன பண்ணிடுங்க, இமேஜினரியில் ஏனே மார்க் பண்ணிப்போம். அடுத்து இதுலேருந்து இதை ஆர்க் பண்ணோன்னா இது பி பாயிண்ட். இமேஜினரியில் இது இருக்கிற இங்கே பி பாயிண்ட். இதுலேருந்து இதை ஆர்க் பண்ணோன்னா இது சி பாயிண்ட். இது இமேஜினில் இருக்கிற இந்த சி பாயிண்ட். ஓகேவா, இதுலேருந்து ஆர்க் பண்ணோன்னா இது டி பாயிண்ட். இது இமேஜினில் இருக்கிற இந்த டி பாயிண்ட், இந்த டி பாயிண்ட். ஓகேவா, இது இமேஜினில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏபிசிடி அப்படியே இங்கே மார்க் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், இந்த பெரிய இந்த ஸ்கொயர் இங்கே கிடைக்கும். ஸ்கொயர் இங்கே கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே தானப்பா இந்த சின்ன ஸ்கொயர் வருது, இந்த சின்ன ஸ்கொயர் வருது. அப்போ இந்த சின்ன ஸ்கொயரை மார்க் பண்ணலாமா, இதுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் எதுக்கு பேரலாக இருக்குது பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, ஏபிக்கு பேரலாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஏக்கு அடுத்தது, ஏக்கும் டிக்கு நடுவில் இது இருக்கா. ஸோ இப்போது இதோட டிஸ்டன்ஸ் அப்படியே எடுங்க. டிஸ்டன்ஸ் எடுத்து இது ஏக்கும் டிக்கு நடுவில் இருக்குது. இது டேரெக்டாக ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, இதுக்கு நடுவில் இதை மார்க் பண்ணுங்கள். இதான் என்னுடைய என்ன பாயிண்ட், இங்கே பி வரப்போகுது, ரைட்டா. இது எதுக்கு நேராக இருக்குது, இதுக்கு இந்த பாயிண்ட் பேரலாக இருக்கா, பிக்யூ இதில் தான் வரணும், ஏபிக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஏபி இங்கே இருக்குது. இதுக்கு டேரெக்டாக இந்த லைன் என்ன பண்ணுங்கள், பேரலாக இங்கே வரைஞ்சிருங்க. பேரலாக இங்கே வரைஞ்சிட்டேன், ரைட்டா.
அடுத்தது எஸ்ஆர் வந்து டிசிக்கு பேரலா இருக்கு. அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுல இருந்து இந்த லைனை அப்படியே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா, இவ்வளோ தூரத்தில் இருக்குது. டியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே எடுத்துட்டு இங்கே வரைஞ்சோன்னா இந்த டிசிக்கு இந்த லைன் என்ன இருக்குது, எஸ்ஆர் பேரலாக இருக்குது. அப்போ இதுக்கும் இதை என்ன பண்ணிடலாம், அப்படியே பேரலாக வரைஞ்சிடலாம். இதுக்கும் இது என்ன பண்ணிடலாம், அப்படியே பேரலாக வரைஞ்சிடலாம். இப்போ ஹரிசாண்டல் லைன் போட்டாச்சு. வெர்டிகல் லைன் போடலாமா? வெர்டிகல் லைன் என்ன இருக்குது, இந்த சிபிக்கு பேரலாக இந்த லைன் இருக்குது. ரைட்டா, இந்த லைனு இருக்குது. ஸோ இப்போ நான் சிலேருந்து எடுக்கிறேன். அப்போ சிலேருந்து எடுத்தால் இதான இதோட டிஸ்டன்ஸ், இதான இந்த டிஸ்டன்ஸ் சி. சிலேருந்து என்ன இருக்குது, டிக்குள்ளார இந்த லைன் இருக்குது. இது பேரலாக இருக்குது. சிலேருந்து டிக்குள்ளார இந்த ஆர்க் எடுத்துட்டு இது என்ன பண்ணிடலாம், இதுக்கு பேரலாக வரைஞ்சிடலாம். இப்போ இதுக்கு இது பேரலாக வரப்போகுது. அடுத்தது பாருங்க, டியிலிருந்து இந்த லைனோட வெர்டிகல் டிஸ்டன்ஸ், இதுக்குள்ள தான் இந்த ஸ்கொயர் வருது. இதோட டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதே தான் இருக்குது. இதுலேருந்து டைரெக்டாக இதுலேருந்து ஒரு ஆர்க் எடுத்தோம்னா இந்த லைனை என்ன பண்ணிடலாம், இதுக்கு பேரலாக வரைஞ்சிடலாம். இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு, இந்த ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ரைட்டாப்பா, இது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போது இந்த ஸ்கொயர் கிடச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன வரையணும், இப்போது ஒரு பால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டார்க் பண்ணலாம். இந்த பார் வரைகிறதுக்கு ரூல் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறோம், ஸ்பியர் வரைகிறதுக்கு இந்த ஹரிசான் லைனை இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். ரைட்டாப்பா, இந்த ஹரிசான் லைனை இங்கே ஜாயின் பண்ணால் இதுதான் என்னுடைய ஆர்ஜின். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இதோடைய ஐசோமெட்ரிக் லென்த் எவ்வளோ இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் தானே. இதான் என்னோட ஐசோமெட்ரிக் லென்த்து, இந்த டிஸ்டன்ஸ் தானேப்பா. இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னோட ஐசோமெட்ரிக் லென்த்து. இந்த ஐசோமெட்ரிக் லென்த் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸை நான் ஐசோமெட்ரிக் லென்த்தோட டிஸ்டன்ஸை R1ன்னு வச்சேன்னா, அந்த R1ஓடைய டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஆர்க் எடுக்கிறீங்க. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், இந்த R1ஓடைய டிஸ்டன்ஸ், இந்த ஐசோமெட்ரிக் லென்த்தோடைய டிஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் இதோடைய ட்ரூ லென்த் என்னென்ன வைப்போம், ஆறுன்னு வைப்போம். இதோடைய ஆரோட லென்த் எங்கே இருக்குது, இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 16, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்கே R1 டிஸ்டன்ஸ் இங்கே வச்சுருக்கோம்ல, இதுதான் என்னுடைய சென்டர். ஸோ இதை சென்டராக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னா இதுதான் என்னவாக இருக்கும், ஸ்பியராக இருக்கும். ஸ்பியர் வரைகிறதுக்கு இதுதான் ரூல். ஸ்பியர் வரைகிறதுக்கு இதுதான் ரூல். ரைட்டா, ஸ்பியர் வரைகிறதுக்கு இதுதான் ரூல். ஸோ இப்போது இந்த ஸ்பியர் ஃபுல்லாக தெரிய போகுது. அதனால் என்ன பண்ணிடுங்க, இந்த ஸ்பியர் ஃபுல்லாக டார்க் பண்ணிவிடுங்க. ஓகேவா, இதிலிருந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது என்னது, R1ஓடைய டிஸ்டன்ஸ். இது இந்த ஆர்ஜின், இந்த ஆரோடைய டிஸ்டன்ஸ்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்னது, ஆரோடைய ரேடியஸ். அதை இங்கே வரைஞ்சிடறேன் புரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம், இதை இப்போ டார்க் பண்ணிடலாமா. இந்த ஸ்கொயரில் இந்த போர்ஷன்லாம் உள்ளார இருக்கிறதுலாம் தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், இந்த போர்ஷன் உள்ளார இருக்கிறதுலாம் தெரியாது, இதை டேஷ் பண்ணிடலாமா. இந்த ஸ்கொயரில் இது டேஷ். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே இருக்கிறதும் தெரியாது. அதனால் என்ன பண்ணிடலாம், இதுவும் டேஷ். இதுக்கு வெளியில் இருக்கிறது தெரியும், அதனால் இதை டார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த ஸ்கொயரில் இந்த போர்ஷன் தெரியும், அதனால் இதையும் டார்க் பண்ணுங்கள். இந்த போர்ஷன் தெரியும், அதனால் என்ன பண்ணிடலாம், இதையும் டார்க் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் தெரியும், அதனால் என்ன பண்ணிவிடுங்க, இதையும் டார்க் பண்ணிவிடுங்க. ரைட்டாப்பா, இது எல்லாத்தையும் டார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் என்ன ஆகுது, இது என்னது, என்னுடைய P, இது என்னது, இது Q, இது என்னது R, இது என்னது S. ஓகேவா, இந்த Pலேருந்து எதை ஜாயின் பண்ணணும், இங்கே இருக்கிற ஏவை ஜாயின் பண்ணுமா. ஏ நல்லா கிளியராக தெரியும், அதனால் என்ன பண்ணிடலாம், இதை ஜாயின் பண்ணிடலாம். ரைட்டாப்பா, இதை ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து இங்கேருந்து இருக்கிற இந்த Qலேருந்து இந்த B கிளியராக தெரியும், இந்த Qலேருந்து இருக்கிற இந்த Bயவும் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேப்பா, இந்த Sலேருந்து இருக்கிற Dயும் கிளியராக தெரியும், இந்த Sலேருந்து இருக்கிற Dயை டார்க் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த PQR, ஆர்லேருந்து இருக்கிற எனக்கு என்னது, இதுலேருந்து இருக்கிற இந்த D தெரியாது. அதனால் இந்த போர்ஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், நடுவில் இருக்கிறத டேஷ் பண்ணிடலாம். ஓகே, அப்போ இந்த உள்ளார இருக்கிற போர்ஷன் பால் மறைச்சிடும், இந்த உள்ளார இருக்கிற போர்ஷன் இதை பின்னாடி இருக்குது, இதையும் மறைச்சிடும், இந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் இதோடைய ஐசோமெட்ரிக் வியூவாக இருக்கும். இந்த போர்ஷன் எவ்வளோ, 30 அண்ட் இந்த டிகிரியும் 30. ஓகேவா, இந்த சம்ம நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.